எரேமியா 31வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை இந்த ஆண்டு தேவன் நம்முடைய திருச்சபைக்கு வாக்குத்தத்த வார்த்தையாய் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென் என்று சொல்லலாமா? அடிக்கடி அவனுடைய சமூகத்தின் வார்த்தையை ஞாபகப்படுத்த வேண்டும். தேவன் இந்த ஆண்டிலே உங்களை கட்டுவிப்பார், உங்கள் குடும்பங்களை கட்டுவிப்பார், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைகளை கட்டுவிப்பார், உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஆலயத்தையும் ஆண்டவர் கட்டுவிப்பார். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு தேவன் அநேகருடைய குடும்பங்களை, வாழ்க்கைகளை கட்டி எழுப்பும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய வாக்கு தத்துவம் அதுவாகத்தான் இருக்கிறது. 115வது சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், என் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். இந்த ஆண்டு என் குடும்பத்தை கட்டுவிப்பார், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னையும் என் பிள்ளைகளையும் வாழ வைத்து இந்த ஆண்டிலே நன்மை செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் உன்னதத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவை இந்த ஆண்டில் நம் கர்த்தருடைய முகத்தை தேடி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்தை கட்டுவிப்பீராக, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டுவிப்பீராக, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடங்கள் ஏறி இருக்க பண்ணுவீராக, எங்கள் பிள்ளைகள் ஊங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல நல்ல செழிப்பாய் இருப்பார்களாக, எங்கள் குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களை போல இருப்பார்களாக, எங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைப்பீராக, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராமல் போவதாக. உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மை சேவிக்க, உமக்காய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாம் உங்களுடைய வல்லது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் சத்துரு கிரியை செய்யக்கூடாது, சத்துன் போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. எல்லா சத்து அந்தகார சக்திகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. எங்கள் குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகளை கட்டி அது மேலே ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா போராட்டங்கள், பிரிவினின் சக்திகள், மரணத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடாதே என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார், உங்கள் குடும்பங்களை கட்டுவிப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே குழந்தைகளை தருவாராக, மலட்டு கற்பங்களை சுகமாக்குவாராக, வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை தருவாராக, ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆரம்ப நாட்கள்ல சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று குடும்பங்கள் தான். குடும்பங்கள் நல்லா இருக்க பிசாசு விரும்புறதில்லை. பிசாசுடைய நோக்கமே குடும்பங்களை உடைக்க வேண்டும், குடும்பங்களை பிரிக்க வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே பிரிவினையை, சண்டையை, வாக்குவாதங்களை கொண்டு வர வேண்டும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கணவன் மனைவி பிரித்து அவர் குடும்பமாக இல்லாதபடி, தேவனுடைய கட்டளை கை கொண்டு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி அந்த குடும்பங்களை உடைப்பதற்காக தான் சாத்தான் அல்லும் பகலும் பிரயாசப்படுகிறான். பிரிவினையின் ஆவிகள், பலவிதமான போராட்டங்கள் குடும்பங்களை தாக்குறது. அது விசேஷமாக இந்த கடைசி நாட்களில் பல எசபெலின் ஆவிகள், பல பொல்லாத ஆவிகள், விபச்சார மயக்கத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் குடும்பங்களுக்குள் புகுந்து குடும்பங்களை சீர்குலைக்க பார்க்கிறது.
ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ள இந்த சாத்தான் உள்ளே நுழையாதபடி இந்த சாத்தானுக்கு கதவை பூட்டுகிறோம். எங்கள் குடும்பம் பிரிவினை வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, எந்த விதமான அந்த சாத்தானுடைய டிவோர்ஸ் ஸ்பிரிட்ஸ் எங்கள் குடும்பத்தை தாக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே, எல்லாம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, சாத்தானுக்கு கதவை அடைக்கிறேன், வேலி அடைப்பீராக, குடும்பங்களை சுற்றி வேலி அடைப்பீராக, ரத்தத்துக்குள் மறைப்பீராக. எங்கள் குடும்பத்துக்குள்ள டிவோர்ஸ் என்கிற பேச்சே வரக்கூடாது. பிரிவினை வாதங்கள், எல்லா விதமான சண்டைகள், எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள், பிரிக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவ அன்பைகள் குடும்பங்களை ஊற்றி தருவீராக. தேவ அன்பினால் குடும்பங்களை நிரப்பீராக. அல்ல கையை ஓய்தி சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தினர், நாங்கள் எல்லாரும் உமக்கு சாட்சிகளா இருப்போம். ஆண்டவரே, குடும்பத்தை சத்துரு உள்ளே நுழையாதபடி வேலி அடைத்து பாதுகாப்பீராக. வியாதிகள், மரணங்கள், அழிவுகள், ஆபத்துகள் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரணம், இந்த ஆண்டு குடும்பங்களை கட்டுகிற ஆண்டு. ஆண்டவர் எவ்வளவு தூரம் குடும்பங்களை கட்டுகிறாரோ அவ்வளவு தூரம் சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வருவான். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும், இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். நான் சிலுவையின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். எங்களை பாதுகாப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை நடத்துவார் என்று சொல்ல வேண்டும். இந்த நாள் எங்களோடு கூட குடும்பங்களை கட்டக்கூடிய சத்தியங்களை பேச விரும்புகிறேன். குடும்பங்களை கட்டக்கூடிய 8 தூண்களை குறித்து உங்களோடு இந்த நாளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 8 pillars, 8 building blocks that will help you to build the family. பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அநேக சத்தியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் பிராக்டிக்கலா குடும்பங்கள் கட்டப்படுவதற்கான பல சத்தியங்களை தேவன் நமக்கு அவருடைய வசனத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த காலையில அந்த வார்த்தைகளை பார்த்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். 127வது சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாவிடில் அதை காக்கிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்படி என்று சொன்னால் தேவன் தான் வீடுகளை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பிரயாசப்பட்டாலும், நம்ம எவ்வளவு உழைத்தாலும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் நம்முடைய குடும்பம் கட்டப்படாது. ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக, எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறோம். நாம் அவருடைய ஒத்தாசை கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய வார்த்தையின் பேரிலே, விசுவாசத்தின் பேரிலே இயேசுவை அஸ்திபாரமாக வைத்து நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களெல்லாம் மணல், இயேசு ஒருவர் தான் கற்பாறை, இயேசு ஒருவர் தான் அஸ்திபாரம். இயேசுவின் வார்த்தையிலே நம்பி அவரிடத்தில் ஜெபித்து அவர் பேரில் விசுவாசம் வைத்து இயேசுவே எங்கள் வாழ்க்கை கட்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். ஒரு குடும்பத்தை 3 பேர் கட்டுகிறார்கள். முதலாவது, ஒரு புருஷன் குடும்பத்தை கட்டுகிறான், புத்தியுள்ள மனுஷன். 2வது, புத்தியுள்ள மனைவி, ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 7:1 சொல்லுகிறது. மத்தேயு 7:23 புத்தியுள்ள மனுஷன் கட்டுகிறான் சொல்லப்படுகிறது. 3வது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இப்போ ஒரு வீட்டை கட்ட அந்த 3 பேரும் தேவை. ஒரு நல்ல புத்தியுள்ள புருஷன், ஒரு 2வது நல்ல ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ, 3வது தேவனுடைய ஒத்தாசை தேவையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் வந்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நாடி கட்ட முடியலப்பா, நிறையா பிரச்சனை, நிறையா போராட்டம், நிறைய எதிர்ப்பு சோதனைகள், எனக்கு எப்படி குடும்பத்தை கட்டுறேன்னு தெரியல ஆண்டவரே. பல பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறேன். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. இருக்கிற எல்லா போராட்டம் பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும். எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பு
எழுப்பும். எனக்கு உம்முடைய உதவி தேவை. என்னுடைய குடும்பத்துக்குள்ள உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக, உம்முடைய ஆளுகை இறங்கி வருவதாக. உங்களை தான் தேடுகிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் நீங்க இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அவருடைய பிரசனம் இறங்கி வரும், அவருடைய சமூகம் இறங்கி வரும். எங்கே தேவ பிரசனம் இறங்கி வருகிறதோ அங்கே கலக்கம் இருக்காது, அங்கே பயம் இருக்காது, அங்கே வேதனை இருக்காது, அங்கே சாத்தானுடைய கிரியை இருக்காது. நல்லா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக, உம்முடைய சமூகம் இறங்கி வருவதாக. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்துவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக குடும்பத்தில் சத்துரு பலவிதமான பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணம் அநேக குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இல்லை, அநேக குடும்பத்தில் பொறுமை இல்லை, ஒரு புரிந்து கொள்வதில்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வதில்லை. சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாங்க. பலவிதமான கோபங்கள் வருவதற்கு, பலவிதமான டென்ஷன் வருவதற்கு, பலவிதமான மன அழுத்தங்கள் வருவதற்கு, பல சோர்வுகள் வருவதற்கு குடும்பத்தில் பலர் இடம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நான் வாழ்கிற நாட்கள் அப்பேற்பட்ட நாட்களா இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். ஆமா, காலையில் எழுந்ததுல இருந்து சாயங்காலம் ராத்திரி படுக்க போற வரைக்கும் வேலை வேலை வேலை, பிள்ளையுடைய படிப்பு, பலவிதமான சூழ்நிலைகள்னால மனுஷன் ஒரு அழுத்தத்துக்குள்ளாக செல்கிறான், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள காணப்படுகிறான். பலருக்கு நேரம் இல்லை தேவ சமூகத்தில் ஜெபிக்க, தேவனை தேட, தேவ பாத்துல காத்திருக்க நேரம் இல்லை. அவங்க கணவனும் மனைவி ஒரே பிஸியா ஓடிட்டே இருக்கிறாங்க. பல அழுத்தங்களுடைய வாழ்வில் இருக்கிறபடினால கணவன் மனைவி அன்பு கூற, ஒருவர் நேசிக்க, ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ள, தேவ பாத்தில் காத்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள நேரம் இல்லை. பணம் சம்பாதிப்பதுதான் இன்னைக்கு அநேகருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. வேலை நிமித்தமாய், பணத்தின் நிமித்தமாய் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. கணவன் ஒரு ஊர்ல, மனைவி இன்னொரு ஊர்ல இருக்கிறாங்க. மனைவி சொந்த ஊர்ல இருந்தா புருஷன் வெளியூருக்கு போய் பணம் சம்பாதிக்க போகிறார். பணம் சம்பாதிச்சு என்ன பண்றீங்க? வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா, வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா பணம் உங்களுக்கு எப்படி உதவி செய்யும்? பணம் குடும்பம் சமாதானமாக இருப்பதற்கு தான், பணம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான். ஆனா நீங்க பணம் சம்பாதிக்க போய் மனைவியே இழந்துட்டீங்க, பிள்ளைகளே இழந்துட்டீங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம், ஆண்டவரே நான் இருக்கிற இந்த ஊரிலேயே எங்களுக்கு வேலை கிடைக்க செய்யுங்க, இந்த ஊரிலேயே எங்களை ஆசீர்வதிங்க. நீங்க விவாகம் பண்ணுவது பிரிந்து வாழ்வதற்காக அல்ல, சேர்ந்து வாழ்வதற்காக தான். சேர்ந்து வாழ்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆகவே பணத்திற்காக, தொழிலுக்காக, வேலைக்காக நீங்கள் ஒருவரை விட்டு ஒரு பிரிந்திருந்தால் குடும்பத்தில் தூரம், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில்லை, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை. சந்தேகங்கள் வருகிறது. சாத்தானதை பயன்படுத்தி குடும்பத்தில் பல விதமான விதைகளை விதைத்து குடும்பங்களை பிரிக்க பார்க்கிறான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஐடி வேர்ல்டுங்கிறாங்க. ஐடி வேர்ல்டில் பிஸியாக ஐடியில் உலகம் முழுவதும் கனெக்ட் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் அந்த ஐடி வேர்ல்டுனால இணைக்கப்பட்டாலும் புருஷன் மனைவியோடு வீட்டில் நேரம் செலவழிக்க, புருஷனும் மனைவி கனெக்ட் ஆகுதில்ல. உலகத்தையே கனெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் குடும்பத்தில் கனெக்ஷன் அற்று போய் கிடக்கிறது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் சொந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்தினா அதனாடி உனக்கு லாபம் என்ன? உன் சொந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா? அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. விவாக மஞ்சம் தீட்டுப்படக்கூடாது, அது அசுத்தப்படக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குடும்பத்துக்குள்ள மூன்றாவது ஒரு நபர் உள்ளே வர இடம் தரக்கூடாது. குடும்பத்துக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவங்கள் வர அனுமதிக்க கூடாது. புருஷன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த விவாக உடன்படிக்கையை நீ கனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விவாக உடன்படிக்கைக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியம் விவாகரத்து, டிவோர்ஸ்.
இன்றைக்கு பல குடும்பங்களே அந்த விவாகரத்துங்கிற நிலைக்கு அவர்கள் பிரச்சனாலே தள்ளப்படுகிறார்கள். குடும்பங்கள் அடிக்கடி சண்டை, குடும்பங்கள் அடிக்கடி பிரச்சனை, குடும்பங்கள் அடிக்கடி வாக்குவாதங்கள், குடும்பங்களே அடிக்கடி பலவிதமான பிரச்சனைகளினாலே புருஷன் மனைவி 2 பேருக்கும் சமாதானம் இல்லாம கடைசியில யோசிக்கிறாங்க, ஏண்டா இப்படி கஷ்டப்படணும், குடும்ப வாழ்க்கை நரகம் போல் இருக்கிறது, விவாகரத்து பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. விவாகரத்து நரகத்திலிருந்து வரக்கூடியதான காரியம். அதை ஒரு பொழுதும் உங்க குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவர் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு தந்த புருஷன், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், ஒரு நாளும் இந்த பிசாசுக்கு எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டோம். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் கிருபையால் அந்த சாத்தானை ஜெயிப்போம். குடும்பம் ஒற்றுமையாய் வாழும். அந்த பிரிவினைக்கு இடம் தர மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். நமக்குள்ள அந்த தாங்கும் சக்தி வேண்டும், அந்த பொறுமை வேண்டும், அந்த கிருபை வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேட்க வேண்டும். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஒரு நாளும் மனஸ்தாபங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, பிரிவினைகள் வரக்கூடாது, விவாகரத்துங்கிற பேச்சுக்கு இடம் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசின் ஆவியை நாங்கள் தோற்கடிக்கிறோம், அதை கடிந்து கொள்கிறோம். பொல்லாத பிசாசு, நீ எங்கள் குடும்பத்தில் நுழையக்கூடாது என்று உனக்கு அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். இயேசு எங்களை இணைத்திருக்கிறார், இயேசு எங்களை வாழ வைப்பார், இயேசு எங்களை ஆசீர்வதிப்பார். என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனம் விட்டு நாங்கள் பேசிக்கொள்வோம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல, ஒரு மேஜை சுற்றி இருக்கிற அந்த ஒளிவ மர கன்றுகளை போல நாங்கள் ஐக்கியமாக ஒரு மனதோடு வாழ்ந்திருப்போம். இயேசுவை உயர்த்துவோம், இயேசுவுக்கு சாட்சியாய் இருப்போம். ஹல்லேலூயா. அவே கணவன் மனைவி அந்த பிள்ளைகள் அந்த ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு வாழ வேண்டும். அந்த சாத்தானுக்கு இடம் தராதபடி நீங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்ளாமல் நீங்க அதற்கு இடம் கூடாதபடி ஒரு புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல குடும்பத்தில் பிரச்சனை வரக்கு காரணம் பொருளாதார பிரச்சனை. பணம் இல்லை, பணம் பத்தல, அதனால கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி கடன் திரும்ப செலுத்த முடியறதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறது போதும் நினைங்க. கடன் வாங்கி வாழாதீங்க, கடனுக்கு அடிமையாகாதீங்க. அதற்கு பதிலாக ஆண்டவரின் தேவையை சந்திப்பார். அவர் யெகோவா ஈரே, அவர் சர்வ வல்லவர், எல் ஷடாய், போதுமானவர் என்றவரை விசுவாசிங்க. கடனுக்கு அடிமையாகி அதையும் இதையும் கடன்ல வாங்கி இஎம்ஐல வாங்கி கடனை செலுத்த முடியாதபடி நீங்கள் நரக வேதனைப்படக்கூடாது. கர்த்தரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீ நல்லவரையா, நீ போதுமானவரையா, என் குடும்பத்தை நடத்த எனக்கு உதவி செய்ய வல்லவர். என் தேவைகளுக்கெல்லாம் உண்மையே பார்க்கிறேன், ஒரு நாள் என்னை கைவிடவே மாட்டீர். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் புகைச்சல் வருதுன்னா, உங்க குடும்பத்தில் சிலவிதமான அந்த அன்பு குறைவுதுன்னா எங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். எங்க குடும்பத்தை உங்க அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபை ஊற்றுங்க ஆண்டவரே, தயவை ஊற்றுங்க ஐயா. எங்க குடும்ப உறவுகளை பலப்படுத்துங்க, பில்ட் அப் அவர் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி கேட்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு புரிந்து கொள்ள நேரம் எடுக்க வேண்டும், ஒருவருக்கு தாங்க நேரம் எடுக்க வேண்டும். அந்த கசப்பை வளர்த்தக்கூடாது, மன கசப்பை வைத்திருக்க கூடாது. மன கசப்பை நீங்க அறிக்கை செய்து அந்த அன்புல நீங்கள் நிறைவேற வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? சிலரெல்லாம் சின்னதை பெருசாக்கிடுவாங்க. ஆமாம், மலையை விழுங்கிடுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத வெங்காயத்தை மலை மாதிரி மாற்றி விடுவாங்க. டோன்ட் மேஜர் ஆன் மைனர் திங்ஸ். சின்னதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, விட்டு கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போனா போகட்டும். இதையெல்லாம் யாரையா பெருசுப்படுத்துகிறாங்க? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், இதை விட உலகத்தில் பல பிரச்சனை இருக்கும்போது அவன் டேபிளை சரியாக துடைக்கலை, அவன் வீட்டை சரியாக கூட்டலை, சரியா சாம்பால உப்பு போடல, இதுக்கெல்லாமா சண்டை போடுகிறது?
பரவாயில்ல தோத்திரம். சாம்பார் உப்பு கம்மியாண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு ஆகாரம் கிடைத்தது சொல்லுங்க. இட்லி கல்லு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இதாவது எனக்கு கிடைச்சது. இது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோசை அமெரிக்கா மாதிரி இலங்கைக்கு அங்கங்கெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு தோசையாவது கிடைக்குதுன்னு சாப்பிடுங்க. ஆனால் அதற்காக ஒன்றில்லாத சின்னதெல்லாம் பெருசாக்கி நாம் குடும்பத்துக்குள்ள உறவுகளை கெடுத்து கொள்ளக்கூடாது. உறவுகள் மிக முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உறவுகள் மிக முக்கியம். உறவுக்காக எதையும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம். உறவு தான் மிக முக்கியம். உறவுக்காக எதை நஷ்டம்னாலும் பரவாயில்ல, அந்த உறவை காப்பாற்ற வேண்டிய ரிலேஷன்ஷிப் இந்த ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த உறவு நல்லா இருந்தால் குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை மற்ற ரெண்டாம் தரம். அந்த உறவு தான் மிக முக்கியம். சிலரெல்லாம் புருஷன் மனைவி ஸ்கூட்டரில் போகும்போது பார்த்து ஆச்சரியப்படுவேன். இவ்வளோ அன்பா இருக்கிறாங்களே, இவ்வளோ அந்த மனைவி புருஷனை கட்டி பிடிச்சிட்டு போறாளே, எவ்வளோ சந்தோஷம் சொல்லி. ஏன் கேட்டா அவ கட்டி பிடிக்கிறது புருஷன் மேல இருக்கிற அன்பனால் அல்ல, எங்க கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக புருஷனை கட்டியா பிடிச்சிருக்கிறா. அது மட்டுமல்ல, விழுந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து விழணும், நான் விழுந்து அவரையும் கீழே தள்ளணுங்கிறதுக்காக தான் அவ அப்படி கட்டி பிடித்திருக்கிறா. உண்மையான அன்புக்காக கட்டி பிடிப்பதில்லை. இந்த உண்மையான தெய்வீக அன்பு குடும்பத்துக்குள்ளே வருவது அவசியமா இருக்கிறது. இந்த காலையில் உங்க குடும்பத்தில் புகைச்சல் இருக்கிறது, குடும்பத்தில் மன வருத்தங்கள் இருக்கிறது, சண்டை இருந்தனா நல்ல கையை உயர்த்திகள். ஆண்டவரே எங்க குடும்பத்தை சுகமாக்கும், எங்க குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க, எங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. எங்க குடும்பத்துக்குள்ள சாத்தான் உள்ள நுழைய நாங்கள் இடம் தரல. இன்றைக்கு எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இறங்கி வருவதாக. எங்கள் குடும்பத்தினுடைய ஆளுகை இறங்கி வருவதாக. இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இன்றைக்கு குடும்பத்தின் மேல இறங்கி வருதுன்னு நம்புகிறேன். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நம்புகிறேன். குழந்தை இல்லை அப்படிங்கறதுக்காக உங்க மனைவி விட்டுட்டு இன்னொரு ஆளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு குழந்தை வேணும்னா உனக்கு குழந்தை தருவார். குழந்தை உனக்கு இல்லைன்னு சொன்னா, குழந்தை இல்லையே நான் ஆபிரகாம் மாதிரி இன்னொரு ஆகார தேடி போலாமா போயிடாத. உன் மூலமா இன்னொரு இஸ்மவேல் சந்ததி வந்து அது பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உனக்கு குழந்தை வேணும்னா, உனக்கு பிள்ளையை பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உனக்கு பிள்ளை இல்லைன்னா அதுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு குழந்தை வேணும்னு விரும்பினேன், இல்லை, ஆனால் அதற்காக ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதனால நான் சந்தோஷமாக ஊழியத்தை செய்ய முடியும். அதுதான் நன்றியுள்ள ஒரு இருதயம். குழந்தை இல்லைன்னு அழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தேவைன்னா அவர் கொடுப்பார். குழந்தை இல்லைன்னா குழந்தைனால் வரக்கூடிய கஷ்டம் உனக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் பெற்றுட்டு அம்மாமார் ஐயாமார் கஷ்டப்படுறாங்க. முன்னாடி அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் தான் ஆண்டவனுக்கு கொடுக்கல. அதற்காக நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்காக நீ துக்கப்படக்கூடாது. பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் அப்பாவை விசுவாசம் நடத்தின லிவிசி ஐயாமாவுக்கு குழந்தையே இல்லை. அவங்க வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காய் அர்ப்பணித்து நல்ல ஊழியத்தை செய்து அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். மோகன் சீலாஸ் இன்னும் அநேகர் குழந்தை இல்லை, அக்கா கவலைப்படலை, ஆனால் அநேக ஆவிக்குரிய குமாரத்தில கத்த தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு சரீர பிரகாரமான பிள்ளைகள் இல்லாவிட்டால் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ல வேண்டும், அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நான் பெற்றெடுப்பேன், தேவராஜ்யத்தை கட்டுவேன். அப்படியே ரொம்ப ஆசையா இருந்தா ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கோங்க. அதற்காக பாவத்தில் போய்விடக்கூடாது, விபச்சாரத்தில் போய்விடக்கூடாது. உங்களுக்கு சொந்த கற்ப பிறப்பை கர்த்தர் கொடுத்தால் தோற்றுறோம், இல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புருஷனையும் ஒரு மனைவியும் ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார். புருஷனும் மனைவி ஒரே மாதிரி ஆண்டு உண்டாக்கல. ஆதாம் ஒரு தினசு, ஏவாள் இன்னொரு தினசு. ஆதாமுக்கு இல்லாததை ஏவாளுக்கு கொடுத்தார், ஏவாளுக்கு இல்லாத ஆதாமுக்கு கொடுத்தார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா போர் அடிச்சு போயிடுவீங்க. ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். புருஷன் வட துருவம், பெண் தென் துருவமாக இருந்தால் தான் அது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும்.
புருஷனும் கஞ்ச பிசுனாரி, மனைவியும் கஞ்ச பிசுனாரின்னா வீட்டில் சோறே இருக்காது, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ரெண்டு கஞ்சங்களாக இருந்தால் வடிகட்டன கஞ்சமாக அந்த குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் அதை விட வடிகட்டன கஞ்சமாக இருக்குங்க. அதனால தான் புருஷன் தண்டாளியாக இருந்தால் மனைவி கொஞ்சம் பார்த்து செலவழிக்கிறவர்களாக இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா இந்த குடும்பம் சிரிச்சுட்டே போயிடும். ஒருத்தர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க, நல்ல காமாக இருப்பாங்க, இன்னொருத்தர் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ரெண்டு பேர்த்தையும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண அனுப்பினார். புருஷன் மனைவி ஒரு கம்பீட் பண்ண அனுப்பல, ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண அனுப்பினார். ஏமான் நானும் என் மனைவி ரொம்ப வித்தியாசம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு மனைவி தந்தனால தான் நான் எனக்கு நல்லா இருக்கிறேன். வேறு மாதிரி யாராவது வந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பணும் எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு புத்தி உள்ள மனைவிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமாம், இல்லை ஆண்டவர் அப்படி தான் உண்டாக்கினார். நம்மை தேவன் உண்டாக்கினது நோக்கம் நாம் அவருக்குள் பரிபூர்ணமாக இருக்கதான். ஹல்லேலூயா. ஒரு புருஷனுக்குள்ள குறைவை மனைவி பூரணப்படுத்துகிறார், மனைவிக்குள்ளதை புருஷன் பூரணப்படுத்துகிறான். இவ்விதமாய் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் திறந்த புத்தகங்களாக இருந்து ஒன்றையும் மறைக்காதபடி டிரான்ஸ்பரண்டாக இருந்து வாழ வேண்டும். சில குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மாமியார் மகனை வாழ விடுறதில்லை, மாமியார் மகளை வாழ விடுறதில்லை, மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க. சொல்கிறாங்க, நான் குடும்பப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனாடி நான் பட்டதை என் மருமகளும் படட்டும்னு சொல்லி அவளுக்கு நடுவில், புருஷனுக்கு நடுவில் பிரச்சனையாக இருந்து அந்த குடும்பத்தில் பல உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. அவதமாக இருக்கக்கூடாது. மாமியார் மருமகளுக்கு வேதாமத்தில் நல்ல உதாரணம் நகோமியும் ரூத்துமா இருக்கிறார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ரூத் மருமகள் மாமியாரை அதிகமாக நேசித்தாள். மருமகள் நகோமி என் மகளுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி தருவேன்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. அந்த குடும்பம் தான் ஒரு நல்ல மாதிரி. நகோமியை போல ரூத்தை போல எங்கள் இருக்க வேண்டும். மாமியக்கும் மருமகளுக்கும் நல்ல உறவு, அன்பு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அவளை நேசிங்க, அவளை சந்தோஷப்படுத்துங்க. மருமகள் மாறே உங்கள் மாமியாரை கனப்படுத்துங்க. உங்கள் சொந்த தாயை நேசிப்பது போல உங்களுடைய புருஷனுடைய அம்மாவை நேசித்து கனப்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒழுங்காக இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டாராமா. மருமகள் போ பிச்சையில் போன்னு துரத்தி விட்டாராமா. மாமியாருக்கு ஒரே கோமாமா. மாமியார் இந்த வெளியில் போய் இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டேன், இங்கே வா இங்கே வா அப்படின்னா. அவனும் எனக்கு பிச்சை கிடைக்க போகுதுன்னு ஆசையாக வந்தானாமா. சொன்னான், என் மருமகள் யார்? அவள் யார் உன்னை துரத்தி விட? நான் தான் அந்த வீட்டுக்கு அதிகாரி, நான் சொல்கிறேன் உனக்கு பிச்சையில் போ அப்படின்னாங்களாம். இதுக்கு பேர் தான் அதிகார பிரச்சனை. ஆமாம், குடும்பத்தில் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டாங்களே, ஏதாவது ஒரு 5 பைசா ₹1 போட்டு அனுப்பலாமல, அதுக்கு பதிலாக நான் தான் அதிகாரி என்று சொல்லி காண்பித்தாங்க. ஆகவே அபதமாக நாம் இல்லாதபடி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லாதபடி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்காதபடி ஒருவரை நேசித்து ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அடிதடி பிரச்சனை வரக்கூடாது. புருஷன் மனைவி அடிக்கக்கூடாது, புருஷன் மனைவியை கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது, தேவையற்ற அகராதில் வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் மனைவியை ஜாதியெல்லாம் சொல்லி அடித்தான்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை கடிந்து கொண்டு அபதமாக இருக்கக்கூடாது. ஆகவே நமக்குள்ளே தவறான வார்த்தைகள், தவறான பேச்சுகள், அடிதடிகள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அடிதடிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியம். கிறிஸ்துவ குடும்பத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் மனைவின்னு அடிச்சதே இல்லைங்கிறவங்க கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி. ஆமாம், கர்த்தரை கையை உயர்த்தி ஆராதிக்கிற அந்த கையில் மனைவி அடிக்கக்கூடாது, புருஷன் அடிக்கக்கூடாது. இது வரைக்கும் நான் அடி வாங்கினதும் இல்லை, அடி கொடுத்ததும் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நாம் அற்புதமாய் வாழ வேண்டும். குடும்பத்துக்குள்ளே அடிதடி சண்டை பிரச்சனை வராதபடி அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். சமாதானம். சில குடும்பத்திலாம் பேசுவாங்க,
பொடி நாய பேயாமா பார்த்தா மிருகமாரியாக புருஷன் வந்தா மனைவி சொல்லுவா காண்டாமிருகம் வருது, காண்டாமிருகம் போய் ஒளிஞ்சுக்கோமா. காட்டு மிராண்டி மாறி காட்டில் திரிகிற மிருகமெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. புருஷன் வந்து அவன் மிரட்ட பார்த்து மனைவி பயந்துக்கிறா, பிள்ளைகள் பயந்துக்கிறாங்க. அது தவறு. ஒரு குடும்பத்தில் அன்பு இருக்க வேண்டும். ஆமாம், இந்த மாதிரி 5 வார்த்தை பேசக்கூடாது. நாசமா போ, கெட்டுப்போ, தொலைஞ்சு போ, செத்துப்போ, பொடி என்று சொல்லி திட்டி அனுப்பக்கூடாது. இவைகளெல்லாம் கிறிஸ்து குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல. ஒரு குடும்பத்தில் வர வேண்டிய வார்த்தைகள், ஐ லவ் யூ, நான் அன்பா இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை பாராட்டுகிறேன், நீ நல்லா இருப்ப, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவ கரனோடு இருப்பதாக ஒருவரோடு ஆசீர்வதித்து ஒரு வாழ்த்தி வாழுங்கள். கர்த்தர் கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. கையை உயர்த்தி சொல்லுங்க, இனிமேல் என் கணவனை நான் ஆசீர்வதிப்பேன், என் மனைவி ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளை திட்டாதே மண்டு, ஆமா நண்டுன்னு திட்டாத. உன் பிள்ளைகள் மண்டு நீனா இருக்கிற புத்தியும் போயிடும். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லு, நல்ல புத்திசாலி நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தர் கரம் மேல இருக்கிறது, நீ நல்லா வருவேன்னு சொல்லி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க கணவனை உங்க மனைவி ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஆண்டவர் கணவன் மனைவிக்கு வெவ்வேறு வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு புருஷன் குடும்பத்தில் 4 காட்டு செய்கிறான். 1, குடும்பத்திற்கு அவன் ஆசாரியனாயிருக்கிறான். 2வது, குடும்பத்திற்கு இரட்சகராயிருக்கிறார், போஷகராயிருக்கிறார். 3வது, ஒரு குடும்பத்தை பாதுகாக்கவனா இருக்கிறான். 4வது, ஒரு குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். ஆகவே தான் புருஷன் ஆண்ட தலை என்று சொல்லுகிறது. தலை என்றால் மனைவி கழுத்தா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா தலையை கனப்படுத்த வேண்டும். தலை கழுத்து எங்கெல்லாம் திருப்புதோ அங்கதான் கழுத்து திரும்பும். ஆனா நீங்க ரொம்ப நேக்கா இருந்தீங்கன்னா அப்படி திருப்பலாம் புருஷனை. ஆனா புருஷன் தலையா இருந்து மனைவி நல்லா புருஷனை கனப்படுத்த வேண்டும். புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரக்கு காரணம், புருஷன் ஒரு அடி மனைவி அடிச்சா அடிடா, குத்துடா, போடுறா அப்படின்னு இன்னும் அவனை கோபம் முட்டுறாங்க. அதனாடி புருஷன் இப்படி மரியாதை எல்லாமே அடி பேசுறேன்னு சொல்லி இன்னும் 2 அடி அடிக்கிறாங்க. கொஞ்சம் தாங்கி போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஒரு ஆமைன்னு சொல்லாமா? அதுக்காக புருஷன் அடிங்கன்னு சொல்லலை, அடிக்கக்கூடாது. ஆனால் மனைவி கோபம் முட்டக்கூடாது. ஒரு புருஷன் ஒரு மாப்பிள்ளை பார்க்க போனாங்களாமா. அப்போ அந்த வீட்டில் பொண்ணு பார்க்க வந்து எடுத்து சொன்னாங்களாமா, என் பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் நீளங்கன்னாராமா. அந்த வீட்டில் மாப்பிள்ளை வந்து சொன்னாங்களாமா, எங்கள் மாப்பிள்ளைக்கு கை நீளம்னு சொன்னாங்களாமா. ஆமாம், சில வீட்டில் கை நீளமாக இருக்குது, சில வீட்டில் வாய் நீளமாக இருக்குது. அப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்க முடியாது. ஆமாம், நல்ல அன்பான வார்த்தைகள் அன்பாக சொல்ல வேண்டும். ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரீடமாக இருக்கிறீங்களான்னு கேளுங்க அம்மா பார்த்து. ஆமாம் ஆமாம், முட்கிரீடமாக இருக்கிறாங்க சிலர். ஆமாம், நல்ல கிரீடமாக இருப்பதற்கு ஆமாம் முட்கிரீடமாக இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி நல்ல கிரீடமாக புருஷனுக்கு கனத்தை மதிப்பை தேடி தருகிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு நல்ல ஒரு வீட்டு தலைவியாக இருக்க வேண்டும். குடும்பத்தை கட்டியுள்ளா இருக்க வேண்டும். ஒரு மனைவி குறித்து வேதம் சொல்லும் போது ஷீஸ் அ ஹெல்ப்மேட் என்று சொல்லப்படுகிறது. உதவி செய்கிறவள், ஏற்ற துணை, ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறார். அவள் தான் ஒரு மனைவி. ஏ கம்பேனியன், உடன் உதவியாக இருக்கிறார். ஒரு தோழி என்று அழைக்கப்படுகிறது. பார்ட்னர் டுகெதர், 2 பேரும் பங்காளர்களாக சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். அவை ஒரு ஹெல்ப்மேட்டாக, ஒரு தோழியாக, ஒரு அன்புக்குரியவர்களாக, ஒரு கம்பேனியனாக, ஒரு கவுன்சிலராக, ஒரு கம்ஃபர்டராக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். குடும்பத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும். குடும்பத்தை அழகா வைத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் ஒரு குணசாலியான ஸ்திரீ யார் என்று சொல்லி அழகான ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. அதிகாலையில் நேரத்தோடு எழுந்து வேலைகளை செய்கிறார். குடும்பத்தில் ஆகார குறைவில்லை, வஸ்திர குறைவில்லை. குடும்பம் மிக அழகாய் நேர்த்தியா இருக்கிறது. ஒரு பெண் அவதமாய் சுறுசுறுப்பாக தன் வீட்டை அழகாக பார்த்து கொள்கிறார். ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து வீட்டை கட்ட வேண்டும். மனைவி தான் வீட்டில் எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி கணவன் சும்மா இருக்கக்கூடாது. கணவன் என்னெல்லாம் வீட்டில் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் மனைவிக்கு செய்து கொடுக்க வேண்டும். எல்லாம் மனைவியே செய்வான்னு சொல்லி கணவன் சும்மா நான் தான் வேலைக்கு போகிறேன்னு உட்காரக்கூடாது. குடும்பத்தில் ஒரு கணவன் குடும்பத்தை கட்டி எழுப்ப, பிள்ளைகளை வளர்க்க அவனாடி முடிந்த எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா?
விதமாக குடும்பத்தில் நீங்கள் அன்பாக இருந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் 8 தூண்களை சொல்லுகிறார். குடும்பம் கட்டப்படுவதற்கான 8 பில்டிங் பிளாக்ஸ், 8 காரியங்கள் இந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை வச்சிருங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் போல இருக்க உதவி செய்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமா, கர்த்தர் இந்த 8 காரியங்களை குடும்பத்தில் தந்து கிருபை தருவார். முதலாவது வாசியுங்கள், 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு பிரியமானவர்கள். ஆகவே நீங்கள் உலக பிரகாரமான வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஒருவருக்கொரு உடன்படிக்கை செய்தபடினாலே மூர்க்கம், கோபம், தர்க்கம், வீம்பு, வம்பு, இந்த மாம்சத்துக்குரிய பழைய உடைகளை, பழைய ஆடைகளை நீங்கள் களைந்து போட்டு புதிய ஆடைகளை தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்க பீரோவில் புது துணிகள் வாங்கி வைக்க ஆண்டவங்களை சொல்றாரு. ஆமா, இந்த துணிகள் உங்களுக்கு அபதமாக சென்னை சில்க்ஸில் கிடைக்காது, கல்யாண கடையில் கிடைக்காது. இந்த துணிகள் உங்களுக்கு பரலோக பொக்கிஷத்தில் தான் இருக்கிறது. பரலோகம் இந்த நல்ல உடைகளை இன்றைக்கு இலவசமாய் தர விரும்புகிறார். இந்த உடைகள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் தான் கிடைக்கும். ஆவே நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ இந்த உடைகளை வாங்கி கொள்ள தேவன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த உடையை வாங்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் ஒரு பரலோகமாக இருக்கும். எல்லாரும் வாங்கிக்கலாம். கல்யாணம் ஆன புருஷனுக்கு மனைவிக்கு மட்டும்தான் இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு இது தேவை, எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் தேவை. கல்யாணம் ஆகி புருஷன் இல்லைனாலும் இது உங்களுக்கு தேவை. குடும்பத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு இந்த 8 உடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த 8 உடைகள் ஒரு புதிய மனுஷனுக்குரிய உடைகள். நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருந்தால், நீங்கள் புதிய மனுஷனாய் இருந்தால் இந்த உடைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த உடை இல்லாவிட்டால் சரியான உடை உடுத்தவில்லை என்று சொல்லி அர்த்தம், சரியான ஆடை அலங்காரம் உனக்கு இல்லை என்று சொல்லி அர்த்தம். இவைகளை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பரிந்துரை செய்கிறார். முதலாவது ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பரலோக தெய்வீக மனதுருக்கத்தை தருவீராக. கம்பேஷன், பைபிள திரும்ப படிக்கிற வார்த்தை, இயேசு மனதுருகினார், மனதுருக்கத்தினால் நிறைந்து அநேகரை தொட்டார். குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் உள்ளம் உருக வேண்டும். கையை வச்சு சொல்லுங்க, என் உள்ளமெல்லாம் உருகுதையா. யாரை பார்த்து உருக வேண்டும்? 3வது ஆளை பார்த்து அல்ல, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அடுத்த வீட்டுக்கான பார்த்து அல்ல. உன்னுடைய உள்ளம் உன் மனைவிக்காக உருக வேண்டும், உன் உள்ளம் உன் பிள்ளைகளுக்காக உருக வேண்டும், உன்னுடைய உள்ளம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்காக உருக வேண்டும். அவர்கள் பிறகு பட்சமாக இருக்க வேண்டும், அது அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய உள்ளத்திற்குள்ள ஆண்டவர் அந்த bowels of mercy வைத்திருக்கிறார். இரக்கத்தினுடைய அந்த கிண்ணங்களை உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அந்த கிண்ணங்கள் எப்பொழுதும் மனதுருக்கத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஒரு நாள் உன் உள்ளம் கடினப்படக்கூடாது. உன் மனைவி ஒரு தேவையில் இருக்கும்போது, உன் பிள்ளைகள் ஒரு குறைவில் இருக்கும் பொழுது, அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உன் மனதை கடினப்படுத்தி கொள்ளக்கூடாது. உன் மனதை அவதமாக இறுக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அவருடைய உள்ளம் உருகிறது போல உன் உள்ளம் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக உருகி அவளுக்கு இறக்க பாராட்ட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையோட்டிகள், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனதுருக்கத்தை கொடுங்க ஐயா. என் பிள்ளைகள் மேல கடினமாக இருக்காதபடி, கோபமாக இருக்காதபடி, நல்ல அன்பாக இருக்க இந்த மனதுருக்கத்தினால் நீ நிரப்புவீராக. என் மனைவி மேல அவங்க தப்பையே நான் நினைக்காதபடி, அவன் செஞ்ச குறையை நினைத்து அவங்க மேல கோபமாறாதபடி எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் மனதுருக்கம் நிறைந்திருப்பதாக. இன்னைக்கு பல குடும்பங்கள் இந்த மனதுருக்கம் இல்லை. இந்த குடும்பம் இந்த ஆடை இல்லாமல் இருக்க அப்படின்னால்தான் அநேக குடும்பத்தில் சண்டை வருகிறது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உன் புருஷனுக்கு ஒரு பலவீனம், ஒரு தேவைனா உள்ளம்
உருக வேண்டும். உன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா உன் உள்ளம் உருக வேண்டும். நான் இருக்கிறேங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த உள்ளான உருக்கத்தோடு உள்ளான இரக்கத்தோடு உடைய குடும்பத்தில் அன்பை செலுத்தும் போது உன் குடும்பம் கட்டப்படும். 2வது குணம் ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு இருக்க வேண்டும் என்கிற. வாசிக்க வேண்டுமாக 12. தயவையும் எல்லாம் சொல்லுங்க, தயவு. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அநேக குடும்பத்தில் இந்த தயவு இல்லை, ஒரே மிரட்டுறாங்க. வந்து எங்க காஃபி ரெடி ஆயிடுச்சா, சாப்பாடு ரெடியா, மிரட்டுறாங்க. இவங்க எங்கிருந்து வந்தாங்களோ தெரியல, எங்கிருந்து படிச்சாங்களோ தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, குடும்பத்தில் தயவாரு, நல்ல கைண்ட் வேர்ட்ஸை பேசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மேலே கைண்டாக இருக்கேன் சொல்லுங்க. இந்த கைண்ட்னஸ்ஸே எனக்கு இருக்கிறதில்ல. இன்னைக்கு எல்லாம் இருக்கிறது உருட்டல், மிரட்டல், திட்டுதல், வா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆகவே புருஷன் வீட்டுக்குள்ளே வந்தாலே பிள்ளைகள் பயப்படுறாங்க, எங்கே இந்த காட்டு மிராண்டி மனுஷன் வந்துட்டானேங்கிறாங்க. அப்படி இல்லாதபடி தயவு. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் மிஸ் ஆகிற வார்த்தை ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தை. ப்ளீஸ்ன்னு சொல்கிறதே இல்லை, அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ கட்டாயம் கொடுத்தா வேண்டுங்கிற மாதிரி, இப்படி செய் அப்படி செய் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு குடும்பத்தில் தயவான வார்த்தைகளை பேச வேண்டும். தயவு குடும்பத்தில் மிக முக்கியம். 3வது என்ன சொல்லுகிறது? வாசிங்க சீக்கிரம். மனத்தாழ்மை. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மை ரொம்ப தேவைங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மை ரொம்ப தேவை. வேற மையெல்லாம் போட்டிங்கன்னா அது கண்ணெல்லாம் அழுக்காக்கிரும். உங்கள் கண்ணை நல்லாகிற கண்ணு கருப்பாக போயிடும். அழுதிங்கன்னா இந்த மையெல்லாம் ஒழுகி அவங்க கட்சிப்பெல்லாம் நாசமாயிரும். ஆனால் இந்த மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற மை. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இதுக்கு பெயர் மனத்தாழ்மை. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் மனத்தாழ்மை உள்ளவனா இருக்கிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அநேக குடும்பங்கள் பெருமையினால் உடைகிறது. இந்த எருமை ரொம்ப ஆபத்தான எருமை. இந்த எருமை உங்க குடும்பத்தில் வர விட்டுட்டீங்கன்னா அது முட்டி மோதி எல்லாத்தையும் உடைத்து விடும். கையை உழைத்துக்கள், ஆண்டவரே எனக்கு இந்த மனத்தாழ்மையை தருவீராக. ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மையாக இருக்க நிறைய குடும்பத்தில் ஜாதி பெருமை, பணப்பெருமை, வேலை பெருமை, அந்த பெருமை இந்த பெருமைன்னு சொல்லி அந்த எருமை வந்து அநேக வாழ்க்கையை கெடுத்தி விடுகிறது. ஆனால் அந்த பெருமை நமக்கு வேண்டாம். மனத்தாழ்மை உள்ளவர்களாக ஒருவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ஒருவர் கனப்படுத்த வேண்டும், ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவர் நம்மை விட உயர்வாய் நினைக்க வேண்டும். இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் நன்றாக நினைத்து நடத்த வேண்டும். அந்த மனத்தாழ்மையோடு கூட நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக குடும்பங்கள் பெருமையினால் உடைகிறது. அந்த பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. குடும்பத்தில் நாம் அவ்வளமாக பெருமையினால அநேக குடும்பங்கள் உடைந்து போகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. வாசியுங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஒன்றையும் வாதினால செய்யாம, வீண் பெருமையினால செய்யாம, மனத்தாழ்மையினால செய்ய வேண்டும். ஏமேன். ஆண்டவராய் இயேசு அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் தன்னை தேவனுக்கு சமமான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இவ்விதமாக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆகையால் தேவன் அவரை வானோர் பூதலத்தோர் எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரை ஆசீர்வதித்தார். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். தாழ்மை பெருமை பாராட்டாது, தாழ்மை வீம்பு பாராட்டாது. தாழ்மை மிகுந்த மனத்தாழ்மையோடு தப்பு செஞ்சிட்டா கூட சாரிங்க தெரியாமல் செஞ்சிட்டேம்பாங்க. பெருமை உள்ளவர்கள் ஒரு நாள் சாரியே சொல்ல மாட்டான். தப்பு செஞ்சால் அப்படி தான் செய்வேன்ட்டு போவாங்களே தவிர சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் தாழ்த்த மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் அப்படி கொஞ்சம் தாழ்த்தி பாருங்க, சாரி சொல்லி பாருங்க. எதுக்குங்க இதுக்கெல்லாம் சாரி சொல்கிறீங்க, வேண்டாங்க அப்படிம்பாங்க. குடும்பத்தில் ஒரு அன்பு உண்டாகும். ஆகவே உங்களுக்குள்ளே இந்த மனத்தாழ்மையை கர்த்தர் தருவாராக, அந்த பெருமையை கர்த்தர் எடுத்து போடுவாராக. 4வது உங்களுக்குள்ள தேவையான குணம் சாந்தத்தை. எல்லாம் சொல்லுங்க, சாந்தம்.
ஆமாம், பக்கத்தில் இருக்கிற பார்த்து சாந்தான்னு கூப்பிடுங்க. ஆமாம், பேர் தான் சாந்தா, ஆனால் அவங்கள சாந்தமே இருக்காது. ஏன் தான் அந்த பேர் வச்சாங்களோ தெரியல. ஆமாம், அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அந்த வடை சட்டியில் கடுகு போட்டால் பொரியிற மாதிரி அவங்க முகத்தில் கடுகடுன்னு சிடுன்னு நிற்பாங்க. அவங்கள போய் ஏதாவது ஒன்று பேசி பாருங்க, அப்படியே கடுகு பொரிய மாதிரி பொரிஞ்சு தள்ளிடுவாங்க. ஏண்டா அவங்ககிட்ட கேட்டோம் பேசுகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அது தவறான காரியம். இயேசு மிகுந்த சாந்த குணமுள்ளவர். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவர். சாந்தம்னா பலவீனங்கிறது அல்ல. சாந்தம் என்றால் தேவனுடைய தயவனால நான் நடத்தப்படுகிறேன், தேவ கிருபினால் நடத்தப்படுகிறேன். எனக்குள்ள எல்லா பலமும் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் நான் அடக்கி வச்சுட்டு நான் அன்பாக இருக்கிறேன். 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இருக்கிற அலங்காரங்கள்ல தி பெஸ்ட் டெக்கரேஷன், நல்ல வெளியேற பெற்ற ஆபரணங்கள் எதுனா சாந்தம்ங்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டியது சாந்த குணம். கோபமே அவளுக்கு வராது. நிறையா குடும்பத்தில் இந்த பாம் கையில் வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்றா இந்த பாம்புங்கிற பாம்பை தூக்கி வீசிடுறாங்க. அதனால குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்வில் இந்த தெய்வீக சாந்தம் இறங்கி வர வேண்டும். அந்த அமைதியில் மறைந்திருக்கிற இந்த சாந்த குணம்தான் நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எதற்றால் சாந்தமாக பதில் சொல்வது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் பூமியை சுதந்திரிப்பாங்க. உன்னை என்ன சொன்னாலும் சூடு சொரணையே இல்லாத மாதிரி கோமே வராது போல நல்ல சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுனா பேசிட்டு போகிறாங்க, நீ ஏன் அதுக்கு பதில் பேச வேண்டும்? மலையை பார்த்து நாய் குறைச்சா மலைக்கு வலிக்குமா நாய்க்கு வலிக்குமாங்கிற மாதிரி. ஆமாம், நீ சண்டைக்கு சண்டை போடாபடி மெதுவான பிரதியுத்தரம் சண்டைகளை அமர்த்தும். மெதுவாக அமைதியாக பதில் சொல்ல. 2 பேரும் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாளுன்னு கத்துனீங்கன்னா 3ஆம் உலக மகா யுத்தம் வெடிக்கும். எல்லாம் வெடித்து சிதற ஆரம்பிக்கும். அவன் ஒருத்தர் கோப்பட்டான பரவாயில்ல, இன்றைக்கி அவர் ஏதோ ரொம்ப டயர்டாக வந்திருக்கா போல், கோவப்பட்டால் கோவப்படுங்கன்னு சொல்லி அப்படியே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த சண்டை தணிஞ்சு போயிடும். இவ்வளோ கோபம் நிறையா வருதுன்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடித்து வாயில் அடக்கி வச்சுக்கோங்க. ஆமாம், வாய் பேசுனீங்கன்னா அந்த தண்ணி வெளியில் வரும், கோபம் போயிடும். நல்ல டம்ளர் தண்ணி குடிச்சு அப்படி 2 பக்கத்தில் அடக்கிட்டிங்கன்னா கோபம் வந்தால் கூட கோபம் போயிடும். கோபம் வந்தால் பிரச்சனைகள் நிறையா வரும், சண்டை வரும். அவை கோபம் வராமல் சாந்த குணத்தை கையாள வேண்டும். கையை உயர்த்திகளுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த சாந்த குணத்தை தாங்க ஐயா, நான் கோபப்படக்கூடாது. சிலருக்கெல்லாம் முன் கோபம் அதிகமாக வருது. ஆமாம், என்ன கையை சுருட்டுறாங்க. எனக்கு கோபம் வந்தால் பழைய ஆள் மாதிரி ஆயிடுவேன்னு சொல்கிறாங்க. பழைய ஆளை உயிரோடு கூட எழுப்புறாங்க. அவனே செத்து போய் கிடக்கிறான். நீ ஏன் அவனை உயிரோடு கூட எழுப்பணும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த டெம்பரை கண்ட்ரோல் பண்ணு. டெம்பரை கண்ட்ரோல் பண்ணினா கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறவராய் இருப்பார். நல்ல குடும்பத்தில் அமைதியாக பேசி பழகு. சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை, கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புருஷன் மனைவி சாந்தமாக பேசி பழக வேண்டும், அன்பாக பேசி பழக வேண்டும். அப்பொழுது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனத்தை வாசிங்க. நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு பொறுமை இருக்குதான்னு கேளுங்க. இன்னொரு மை என்ன மைங்க? பொறுமை. பொறுமை உங்களுக்கு ரொம்ப தேவை. அதுவும் பவுல் சொல்லும்போது பொறுமைன்னு சொன்னால் பரவாயில்ல. என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் நீட்டி தான் சொல்லுங்களேன். நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இருந்தால் நீ பாக்கியவானாக இருப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அநேகருக்கு அந்த பொறுமைங்கிறது தான் இல்லை.
ஆத்திரமா வருதுங்கிறாங்க. ஆமாம், தோத்திரம் ஆத்திரம். சாப்பாடு வச்சா கூட சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண பொறுமை இல்லை. ஆத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆமென், அவ்வளோதான். அந்த சாப்பாட்டை பார்த்தோன்னு சாப்பிடணும்னு சொல்லி. பொறுமையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பொறுமையுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாங்க. குடும்பத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் ஆத்திரப்படக்கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது. ஷார்ட்கட்டில் பிளஸ்ஸிங் இல்லை. அது ஒருவேளை கொஞ்சம் நீடித்து போனால் கூட சாப்பாடு ஆகிருக்க நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்காக உனக்கு கோபம் வரக்கூடாது. நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். லாங் ஃபியூஸ், இதுதான் அநேக குடும்பத்தில் இல்லை. பொறுமை இழக்கிறதுனால தான் அநேக பிரச்சனைகள் வருகிறது. கையை ஓய்ச்சி, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. சிலர்லாம் அடிக்கடி வாட்சை பார்க்குறாங்க, இவர் எப்படா பிரசங்கத்தை முடிப்பான்னு சொல்லி. ஆமைன்னு போடுறதுக்கு முன்னாடி பர்ஸை தூக்கி பைபிளை தூக்கி உள்ளே வச்சுட்டு பாஸ்டர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு போகிறதுக்கு அவசரமாக போகிறாங்க. எவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ணுறது? பஸ் ஸ்டாண்டில் போய் 1 மணி நேரம் நின்றுட்டுருக்குற. உனக்காகவே எனக்கு வர வேண்டிய பஸ்ஸு வராது, அது கேன்சல் ஆயிரும், அது தாமதமாக வரும், இல்லை உனக்கு முன்னாடி போயிருக்கோம். ஆண்டவர் உனக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்லவராக இருக்கிறார். ஆகவே பொறுமையை ஆண்டு கற்றுக் கொடுக்கணும்னு காத்திருக்காதீங்க, நீங்களே பொறுமை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவங்களுக்கு நீடிய பொறுமையை தருவாராக. குடும்பத்தில் பொறுமை இல்லாதனால தான் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருகிறது. ஆகவே பொறுமையை கற்றுக்கொண்டு குடும்பத்தில் அன்பா இருக்க கர்த்தர் கிருபை தருவார். வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் தாங்கி. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்துல கைவிட சொல்லுங்க, நான் உங்களை தாங்குறேன். நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறைவு? குடும்பத்தில் புருஷன் மனைவி தாங்க வேண்டும், மனைவி புருஷனை தாங்க வேண்டும். ஒரு தாங்கி குடும்பத்தை நடத்தினீங்கன்னா குடும்பம் குட்டி பரலோகம் போல சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? புருஷன் மனைவியுடைய தவறுதலை பெருசா நினைக்காம மாமான் தட்டி கொடுத்து போனான்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மனைவி புருஷனை தாங்கி போனால், அவருடைய பலவீனங்களை அறிந்து, குறைகளை அறிந்து, பிரச்சனைகளை அறிந்து அவரை தாங்கி போயிட்டா குடும்பத்தில் பிரச்சனை வராது. ஆங்கிலத்தில் ஃபோர்பேரன்ஸ்ன்னு இருக்கிறது, தாங்குதல். நடக்க முடியாத ஒருத்தர் தூக்கி தோள் கொடுத்து தாங்கி பிடிக்கிறது போல குடும்பத்தோட கணவன் மனைவி ஒருத்தர் தாங்கி நடந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் காணப்படும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? அவன் அந்த தாங்கக்கூடிய கிருபையை, அன்பு சகலவற்றையும் தாங்கும், அன்பு சகலவற்றையும் சகிக்கும், அன்பு கோபப்படாது, அன்பு நீடிய பொறுமையுள்ளது, அன்பு தயவுள்ளது, அன்பு எல்லாவற்றையும் தாங்கி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த தெய்வீக அந்த குணம் நமக்கு தேவையா இருக்குது. தாங்கி ஆண்டவர் நமக்காக எவ்வளோ துன்பங்களை தாங்கினார், எவ்வளோ பாடுகளை தாங்கினார். நாம் நம்முடைய குடும்பத்தில் தாங்க வேண்டும். ஆமென். அடுத்து சொல்லுங்க, முடிப்போம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இதுதான், மன்னிக்க கற்றுக்கொள்ளவில்லை, மன்னிக்க தெரியவில்லை. இந்த மன்னியாத சுபாவம் பல குடும்பத்தில் இருக்கிறபடினால தான் குடும்பங்களே பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. அதுவும் இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்த கிருபை, ஞாபக சக்தி. 20 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க, 30 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. ஆமாம், புருஷன் ஏதாவது தப்பு போயிட்டான்னா, இங்கே கல்யாணம் பண்ணுற அன்னைக்கே இப்படி தான் பண்ணீங்க, இன்றைக்கும் இப்படி தான். சரி, ஏமா அவருக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காது, நேற்று நடந்ததே அவருக்கு ஞாபகம் இருக்காது. இன்றைக்கி போய் 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொன்னீங்கன்னா அவருங்க, நீங்கள் எப்போ பார் இப்படி தான் பண்ணுறீங்க, அது என்ன எப்போ பார் அதான் மன்னிச்சு மறந்து விட, இன்றைக்கி தான் புதுசாக செய்கிற மாதிரி நினச்சிக்கோ. ஆமாம், பெண்கள் அடிக்கடி செய்யக்கூடிய தவறு அதுதான். பழைய கதையை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, பழைய கதை சொல்லி காய்ப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, இதை செய்யலை, அதை செய்யலை, அப்படி சொல்லாமல் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
மன்னிக்க மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கும் பொழுது மறக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். கைகளை ஓய்ச்சிடுங்க. ஆண்டவரே, எனக்கு மன்னிக்க கற்றுக் கொடுங்க. கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நானும் அவளுக்கு மன்னிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிருபைத்தாரும். சில நாட்களுக்கு முன்னாடி ஒருவருக்கு நான் ஆலோசனை கொடுத்தேன். ஒரு இடத்துல வந்து இடத்துல ஆலோசனை கேட்க வந்தார். அவர் தன் பிள்ளைகளெல்லாம் துரோகின்னு சொன்னார். தன் மனைவி திட்டினார். எல்லாம் சொல்லி எனக்கு சந்தோஷமே இல்லை பாஸ்டர், எனக்கு இதை ஊழியமே செய்ய முடியல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீங்கள் செய்யறதான் தப்பப்பா. உன் மக இன்னொருத்தனோட ஓடிட்டாங்கிறதுக்காக நீ அதை மன்னிக்காமல் அதை துரோகின்னு சொல்கிறதான் தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. உன் மகளுக்கு மன்னி. உன் மனைவி அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்கிறதுக்காக உன் மனைவி வெறுக்க தப்பு, அது தவறு, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு கடிந்து கொண்டு ஆலோசனை கொடுத்தேன். அவருக்கு என் மேலேயே கோவம் வந்துருச்சு. நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு எனக்கு ஆலோசனை சொல்லி ஆறுதல் சொல்லி என்னை தடவை கொடுத்து என்னை ஆஸ்வதிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் என்னையே இப்படி திட்டி அனுப்பிட்டீங்களேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தப்புன்னு சொல்ல தான் தெரியும், தப்பை சரின்னு சொல்ல தெரியாது. நீ செய்கிறது தப்பு, உன் மனைவி வெறுக்கிறது தப்பு, உன் பிள்ளைகளை வெறுக்கிறது தப்பு. உனக்குள் மன்னிக்கும் சுபாவத்தை கர்த்தர் தருவாராக. அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்க காரணம், மனைவி செஞ்ச தப்பை புருஷன் மன்னிக்கல, மனைவி புருஷன் செஞ்ச தப்பை மனைவி மன்னிக்கல. மன்னியாமல் இருப்பது மனுஷிக சுபாவம், மன்னித்து மறப்பது தெய்வீக சுபாவமாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக யார் தப்பு செஞ்சாலும் அவளை மன்னிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தருவீராக. நீர் எனக்கு மன்னித்தது போல நானும் எல்லாருக்கும் மன்னிக்க வேண்டும். என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என் குடும்பத்தில் யார் எனக்கு தீங்கு செய்தாலும் அவளை மனதார மன்னிக்கிறேன். என் உள்ளத்தில் வைத்து ஒரு காயமாக நான் வைக்க விரும்பலாண்டவரே, மன்னிக்க எனக்கு கற்று தருவீராக. கடைசியாக வாசிக்க முடிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாம் உனக்கு இந்த 7 குணங்கள் இருந்தாலும் 8வது குணமா அன்பை தரித்துக் கொள்ளுங்கிறார். அன்புக்கு கிரேக்க வார்த்தையில் 3-4 வார்த்தைகள் இருக்கிறது. அன்பை சொல்லும்போது ஃபிலியோம்பாங்க, எரோஸும்பாங்க, அகப்பேம்பாங்க. ஃபிலியோனா சகோதர அன்பு, எரோஸ்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பால் உறவு அன்பு. ஆனால் அகப்பேன்னு சொன்னால் தெய்வீக அன்பு, அது இயேசுவின் அன்பு. தேவன் நம் பேரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடினாலே தம்மையே நமக்கு கொடுத்தார். ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது அந்த தெய்வீக அன்பு. புருஷர்களே மனைவியில் அன்பு கூறுகள் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை தான் என்று பயன்படுத்துகிறார், தெய்வீக அன்பு. ஆண்டவர் நம்மை நேசித்தது போல நாம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும். அந்த அன்பு உங்கள் வாழ்வில் வந்து விட்டால் உங்கள் குடும்பம் கூட்டி பரலோகம் போல் இருக்கும். மனைவி புருஷனிடத்தில் அவ்வளமான அன்பை செலுத்த வேண்டும். ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்திக்கலுங்க. ஆண்டவரே, உடைய அன்பை என் குடும்பத்தில் ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை தருகிறவர். அந்த அன்பு நேசிக்க முடியாது, நேசிக்க வைக்கிறவர் ஆவியானவர். நீங்கள் கேட்க வேண்டாம், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தெய்வீக அன்பை ஊற்றுங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை நேசிக்க, என் மனைவியை நேசிக்க அந்த தெய்வீக அன்பினால் எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் தேவன் அந்த அன்பை உங்களுக்கு தருவார். அந்த அன்பினால் உங்கள் குடும்பத்தை நிரப்புவார். உங்கள் உள்ளத்தில் அந்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட அந்த அன்பு ஆளுகை செய்யும். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் மன்னிக்கும், எல்லாத்தையும் மறக்கும். அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. அது தெய்வீக அன்பு. ஒரு இருக்கிற அந்த அன்பு தேவனுடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் குடும்பத்தை கட்ட தேவையானது அந்த தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் தருகிற அன்பு. இந்த அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இதை கிடைத்தவங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஆளுகை செய்யும், என் குடும்பத்தில் சமாதானம் தாரும், என் குடும்பத்தில் சத்துரு உள்ளே நுழையக்கூடாது, என் குடும்பத்தில் பிசாசின் கிரிகள் காணப்படக்கூடாது, என் குடும்பத்திற்கு உடைய தெய்வீக சமாதானம் கிருபை உண்டாவதாக. உடைந்து போகிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார்.
உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கணவன் மனைவியா இருப்பீனா ஒருத்தர் ஒரு கையை ஒருவர் கிட்டியா இருக்க பற்றி கொள்ளுங்க. எல்லாம் ஒரு மனதோடு கூட ஜெபிப்போம். ஆமா, கணவன் மனைவி குடும்பமா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளோடு கூட கைகோர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நினைத்துள்ளோம். நான் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். நான் எங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரு, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரு, கர்த்தருக்கு பயந்த பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு குறைவுகளை நிறைவாக்குங்க. நான் எங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாவதாக. நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் குடும்பத்தில் நடப்பதாக. எங்கள் குடும்பமால் கட்டி எழுப்பப்படுவதாக. ஷாபாலா தானா மாலா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியில ஜெபிங்க. கர்த்தருடைய பிரசன்னங்கள் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வல்லமங்க மேல் இறங்கி வருவதாக. இயேசு ரத்தம் மேலே தெளிக்கப்படுவதாக. குடும்பமாய் கர்த்தர்கள் வாழ்ந்திருப்பீர்களாக. குடும்பமாய் சுகித்திருப்பீர்களாக. கர்த்தர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவாராக. அன்பின் பிதாவே, ஒவ்வொரு குடும்பங்களும் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த குடும்பங்களை நம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த குடும்பங்களை சமாதானம் உண்டாவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவார்களாக. எல்லா குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மாறுவதாக.